let a comma b be two real numbers such that a b less than 0. அப்போ இந்த கண்டிஷன் ஏபி லெஸ் தென் ஜீரோங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவில் இருக்கணும். அப்போ தான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இஃப் 1 + ஏஐ பை பி + ஐ ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிட் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதனுடைய மேக்னட்யூடு 1 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஏ + ஐபி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் ஆன் த சர்க்கிள். இப்போ இந்த ஈக்குவேஷனில் அதை நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஆன்சரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ப்ராக்கெட்டை கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன அப்படின்னா அந்த 1 + ஏஐ பை பி + ஐ இஸ் ஏ யூனிட் மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூனிட் மாடுலஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம மேக்னிடியூட் எடுக்கிறோம். 1 + ஏஐ பை பி + ஐ யூனிட் மாடுலஸ்னால் இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தால் ஆன்சர் 1ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 + ஏஐ which is equal to modulus of p plus i. நெக்ஸ்ட் இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்போ நம்ம மாடுலஸை கேன்சல் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ரூட்டு போட்டு ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஸ்கொயர்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் ரைட் சைடு பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. அப்போ நம்மளுக்கு ரூட்டு கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1 + ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1 கேன்சல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா which is equal to a which is equal to plus or minus bன்னு எழுதிக்கலாம். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஆனால் இங்கே நம்ம வந்து ரெண்டுமே சேம் வேல்யூவாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்கள் ஏபி லெஸ் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெஸ் தென் 0ன்னா ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், ஒன்று வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்போ அதனால் ஏயை வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறோம், பியை வந்து நெகட்டிவாக வச்சுக்கிறோம். எப்படினாலும் வச்சுக்கலாம், மாற்றி ஏற்றி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம் which is equal to a which is equal to -b. அப்போ இது ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, பின்னாடி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அடுத்த கிவனு a + i லைஸ் ஆன் த சர்க்கிள். அப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் கிவனு மாடுலஸ் ஆஃப் z - 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2z. இதில் கொண்டு போய் அந்த a + ஐபியை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அப்போ a + ஐபி -1 இன்ட்டு 2 கூட நம்ம வெளில வச்சுக்கலாம், a + ஐபி. ஓகே, ஏன்னா 2ங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான். இதை நம்ம மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும். ரியல் பார்ட்டை தனியாக எழுதிக்கிறணும். a - 1 + ஐபி 2 மாடுலஸ் ஆஃப் a + ஐபி. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன்னா மாடுலஸ் அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். a - 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ரைட் சைடு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ a - 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த 2 என்ன ஆயிரும், 4ஆக மாறிடும். ஓகே, ஏன்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட் போடும்போது. அப்போ 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் அப்படின்னு மாறிக்கணும். இப்போ நம்மளுக்கு 2 அன்னோன் வேரியபிள் இருக்குது. இதை ஒரே அன்னோன் வேரியபிளாக நம்ம மாற்றணும். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்கள் a ஈக்குவல் டு -b அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், a அப்படியே இருக்கட்டும், பியை மாற்றிக்கிடுவோம். b ஸ்கொயர்டு தானே. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர்டு பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர்டு ஈக்குவல் டு b ஸ்கொயர்டு தானே. இந்த ஸ்டெப்பு தானே மேலே இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ b ஸ்கொயர்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் a ஸ்கொயர்டு அப்படின்னு மாற்றிட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a - 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 அகைன் a ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ இது எல்லாமே ஏல மாறிடுச்சு, சிங்கிள் வேரியபிளாக மாறிடுச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்.
இதை சால்வ் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடுறேன். 6a² ப்ளஸ்ஸு 2a மைனஸ் 1 which is equal to 0. அப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏயோட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். ஏன் நம்மளுக்கு ஏ வேணும்னா நம்ம சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தானே, நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏயோட ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும். -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √7/6 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே மொத்தம் 2 ஆன்சர் இருக்குது. a is equal to -1 -7/6 இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் a equal to -1 ப்ளஸ் √7/6 இது ஒரு ஆன்சர். இப்போ நம்மளுக்கு ஏயோட ஆன்சர் தேவையில்லை. அது அந்த ஏயோட ஆன்சர் ஏ வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டை கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் இன்டீஜராக தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஏ பார்த்தோம்னா ரெண்டுமே நெகட்டிவ். √7, அப்போ √7ஓட ப்ராப்பர் ஆன்சர் நம்மளுக்கு தெரியலேனாலும் √4ஓட ஆன்சர் 2, √9ஓட ஆன்சர் 3. அப்போ கன்ஃபார்மாக இந்த √7ஓட ஆன்சர் 2க்கும் 3க்கும் இடையில தான் இருக்கும். அப்போ 2 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம அதை போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையுமே நம்ம ஆடு தானே பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டிவைடில் 6 இருக்கிறதுனால அது வந்து பாயிண்ட்டுன்னு தான் ஆரம்பிக்கும். 0.1 0.2 அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு இது இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்போ அந்த இன்டீஜர் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஏயோட ஆன்சர் -1க்கு கீழே போக முடியாது, அதே மாதிரி 1க்கு மேலேயும் போக முடியாது. ஓகே, இப்போ இந்த நெகட்டிவ் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஏ, அந்த ஃபஸ்ட்டு ஏ வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அதாவது -1க்கும் 0க்கும் இடையில தான் இருக்கும். இந்த ஆன்சர் இங்கே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே செகண்ட் ஏ அது வந்து √7 பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அதனால் பாசிட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும். அந்த ஆன்சர் இந்த இன்டர்வலில் இருக்கும், 0க்கும் 1க்கும் இடையில உள்ள இன்டர்வல் இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஏயோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னு பார்த்தோம் அப்படின்னா -1, செகண்ட் ஏயோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா 0. அப்போ தேர்ஃபோர் இங்கேருந்து இந்த ஏயை நம்ம இன்டீஜர் ஃபங்க்ஷனாக மாற்றுறோம். அப்போ இன்டீஜர் ஃபங்க்ஷனாக மாற்றினோம் அப்படின்னா இதுக்கு -1ன்னு கிடைக்கும். இங்கே இன்டீஜர் ஃபங்க்ஷனாக மாற்றினோம்னா ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போ மொத்தம் 2 ஏயோட ஆன்சர் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பியோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதானே ஏ which is equal to -b, இதானே அதனுடைய ஆன்சர். ஓகே, ஏன்னா ஏயும் வேணும் நம்மளுக்கு பியும் வேணும். இப்போ ஏ ஃபைண்ட் பண்ணிட்டோம், இப்போ பியை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ b ஈக்குவல் டு -a அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் b ஈக்குவல் டு -a அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் b ஈக்குவல் டு -a அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏயோட ஆன்சர் 0. அப்போ பியோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஏயோட ஆன்சர் -1 இருக்கும்போது பியோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம இந்த சம்மை என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு எது தேவை, இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு வேணும். எந்த எக்ஸ்பிரஷனு, 1 ப்ளஸ்ஸு இன்டீஜர் ஃபங்க்ஷன் a பை 4b. அப்போ இதில் இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 0வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டோட்டலாகவே என்னவா மாறிடும், இதனுடைய ஆன்சர் 0 அப்படின்னு மாறிடும். அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு மாறிடும். அப்போ அதனால் இங்கே நம்ம எது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, b ஃபைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஆனால் செகண்ட் கான்செப்டில் இந்த 1 ப்ளஸ்ஸு a பை 4b, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மெண்ட் ஏக்கு பதிலாக -1 போடுறோம். இல்லை, அது மாற்றி வந்துடும், இதுக்கு தான் 0 வரும். அங்கே 0 வராது, இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு தான் 0 வரும்.
ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு கேஸில் தான் நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா 1 ப்ளஸ்ஸு இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஏ பை 4b அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 அந்த இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஏக்கு பதிலாக -1 போட்டுரும். அப்போ -1 போட்டோம். அப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு தேவையே இல்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ இந்த கேஸில் நம்ம பியை ஃபைண்ட் பண்ணணுங்கிற நெசசரி நம்மளுக்கு இல்லை. ஆனால் செகண்ட் கேஸில் இதே ஃபார்முலா தான், ஆனால் நம்மளுக்கு பி வேணும், ஏன்னா நியூமரேட்டர் வந்து அங்கே என்ன ஆகாது, 0 ஆகாது. அப்போ அந்த பர்பஸ்னால் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பியோட ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ பி வேணும்னா b is equal to -a. ஓகே, அப்போ b which is equal to மேலே ஏயோட ஆன்சர் என்ன எடுத்திருக்கோம், இன்டீஜர் ஃபங்க்ஷன் தான் 0, ஆனால் ஏயோட ஆன்சர் மேலே எப்படி இருக்குது, -1 + √7/6 இருக்குது. இது -a அப்படிங்கிறதுனால 1 -√7/6 அப்படின்னு மாற்றிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுவோம். 1 ப்ளஸ் இன்டீஜர் ஃபங்க்ஷன் a டினாமினேட்டரில் 4b. அப்போ therefore 1 அந்த இன்டீஜர் ஃபங்க்ஷன் a என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ டினாமினேட்டரில் 4 × bயோட ஆன்சர் 1 - √7/6. இதை வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 4ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 மேலே போயிடும். அப்போ 3 / 2 ஆஃப் 1 - √7. ஓகே, இதுதான் யாரோட ஆன்சர், அந்த கிவனோட ஆன்சர். அப்போ மொத்தம் 2 ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது.